வணக்கம். கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் மாயம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் யாழில் கட்டுப்பணத்தை செலுத்திய அர்ச்சுனா எம்பி. தங்க விலையில் திடீர் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். யாழில் ஆசிரியை உயிரிழப்பில் பகீர் காரணங்கள். இறைச்சியுண்போருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். மதுபோதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்தும் நபர் கைது, யாழில் சம்பவம். மீண்டும் வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் சுகாதார ஊழியர்கள். கடந்த 15ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஊர்காவத்துறை கண்ணகி அம்மன் இறங்கு தளத்திலிருந்து தோமஸ் டக்ளஸின் படகில் 2 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் அவர்களில் எவரும் இன்னும் கடலுக்கு திரும்பவில்லை என யாழ் மாவட்ட நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜே சுதாகரன் தெரிவித்துள்ளார். காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்காக யாழ் தேர்தல் திணைக்களத்தில் இன்று அவர் கட்டுப்பணம் செலுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் சுயேட்சை குழுவாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளோம். அதற்கமைய யாழில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளுக்கு முதற்கட்டமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றோம். ஏனெனில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கு எம்மிடம் போதிய நிதி இல்லாததால் போட்டியிடும் போட்டியாளர்களிடமே அதற்கான நிதியை வழங்குமாறு கூட கேட்டிருக்கின்றோம். அவ்வாறு அவர்கள் வழங்கும் இடத்தே அந்த நிதியை நாம் மீண்டும் அவர்களிடம் கிடைக்கும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எமக்கான பணம் வந்த பிறகு அந்த நிதியை நிச்சயம் அவர்களிடமே வழங்குவோம். இதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு முழுவதிலும் உள்ள சபைகளுக்கு தொடர்ந்தும் நாம் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளோம். இவ்வாறு அனைத்து சபைகளுக்கும் கட்டுப்பணத்தை செலுத்தி சகல இடத்திலும் தேர்தலில் போட்டியிடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலையானது இன்றும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 8,80,753 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 31,250 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,50,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராமின் விலை 28,650 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,29,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க கிராமின் விலை 27,350 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,18,750 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதிக வெப்பத்தால் ஏற்பட்ட நீர்ச்சத்து இழப்பால் ஆசிரியை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தற்போது நிலவும் அதிக வெப்பத்தை தாங்க முடியாமல் நீர்ச்சத்து இழப்பால் ஆசிரியை உயிரிழந்தமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. நேற்று முன்தினம் மதியம் கொக்குவில் ராமகிருஷ்ண வித்யாலயத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய ஆசிரியையே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த ஆசிரியை மாணவர்களுக்காக கூடுதல் வகுப்பு நடாத்த பாடசாலைக்கு சென்றிருந்த நிலையில் நீரிழப்பு காரணமாக மயங்கி விழுந்த பின்னர் மாரடைப்பால் இறந்ததாக யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவமனையில் நடந்த பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. இதேவேளை கடந்த வாரமும் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் இதேபோல் அதிக நீர்ச்சத்து இழப்பால் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொக்குவேல் போலீசார் நடத்திய பின்னர் ஆசிரியையின் உடலை இறுதிச் சடங்குக்காக உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த ஆசிரியையின் மரணம் பாடசாலை சமூகத்திடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தினமும் கோழி இறைச்சி சாப்பிடுவது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். கோழி இறைச்சியை தினமும் சாப்பிடுவதால் உடலில் யூரிக் அமிலம் அதிகரித்து எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் பிரச்சினை உருவாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சிறுநீரக குறைபாடுகள் உள்ளவர்கள் கோழி இறைச்சி உண்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர்.
கோழி இறைச்சியை வாரத்தில் ஒரு நாள் அல்லது அதிகபட்சம் 2 நாள் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தினமும் கோழி இறைச்சி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு தீங்கானது எனவும் எச்சரிக்கும் மருத்துவர்கள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக அதிக தொற்று நோய்களும் பரவுவதாகவும் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வைத்தியர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழ் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் நபர் ஒருவர் தினமும் மதுபோதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி வருவதாக பெண்ணொருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டிற்கு தினமும் மதுபோதையில் வரும் நபர் பெண் பிள்ளைகள் இருக்கும் அயல் வீட்டாரை தகாத வார்த்தைகளினால் திட்டி அச்சுறுத்தி வருகின்றார். மதுபோதையில் தினமும் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி அநாகரிக செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டவர் ஈடுபடுவதனால் உயிருக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பெண் நடவடிக்கை எடுக்குமாறு மருதங்கண்ணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனை அடுத்து இன்று சந்தேக நபர் மருதங்கண்ணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த மருதங்கண்ணி போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டமிட்டபடி நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி 24 மணி நேர வேலை நிறுத்தத்தை நடாத்த சுகாதார நிபுணர்கள் சம்மேளனம் தீர்மானித்துள்ளது. குறித்த தீர்மானமானது இன்று எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார நிபுணர்கள் சம்மேளனத்தின் பிரதிநிதிகளுக்கும் நிதி அமைச்சக அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த விடயத்தை நிதி அமைச்சகத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசிய சங்கத்தின் தவிசாளர் ரவி குமுதேஷ் அறிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை 3 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் அரசு தாதியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நுவரேலி ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதி உத்தியோகத்தர்கள் இன்று 12 மணி அளவில் வைத்தியசாலை வளாகத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மேலும் மூதூர் தள வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதி உத்தியோகத்தர்களும் இன்று 12 மணியளவில் வைத்தியசாலை வளாகத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்ட களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற தாதி உத்தியோகத்தர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடலந்து ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடலந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிவிப்பின் பின்னர் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் படலந்து ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதத்தை நடாத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு அமைச்சர் நலிந்து அறிவித்துள்ளார். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவாதத்தை நடாத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் வாதிட்டு விவாதங்களுக்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது கூறியுள்ளார். இந்நிலையில் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக இந்த விவாதத்தை நடாத்த உள்ளதாகவும் மக்கள் உண்மைகளை அறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். படலந்த சம்பவம் குறித்து ஏ முதல் செட் வரை அறிந்தவர்கள் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவே என்றும் அல் ஜசீரா ஒரு சமீபத்திய நேர்காணலின் போது அதனை கேள்வி எழுப்பும் வரையில் அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்றும் அமைச்சர் நலிந்து சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 35 ஆண்டுகளாக ரணில் இதை பற்றி பேசியிருக்கலாம் என்றும் தற்போது ரணில் மிகவும் தாமதமாகிவிட்டார் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.